நோயாவும் நரம்போயாவும் அந்த பொண்ணு அங்க நின்று செய்யல. அப்ப உங்க அம்மா யாரும் அவங்கள பொங்கல் தானா? யார் இதுவும் பொங்கல் தான். என்ன ப்ரோ மனதுல ப்ரோ நான் என்ன தெரியுமா ப்ரோ மீன் சகோதரருக்கு ஓடுவா நான் ஒரு ஊர்ல விட்ட மாவட்டப்பட்டேன். நான் ஒரு ஊர் போனுவேன். ஏமாறாங்களா? அந்த ஊர்ல போய் நாடகாரம் போயிட்டுமா, அதுவும் பொண்டாச்சு மாதம் போனோம். போயிட்டு எல்லாரும் கறி வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் எனக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா. அந்த கறி வைக்கிற மூஞ்சி பார்க்க முடியல. அந்த ஆள் மூஞ்சி பார்த்தா வேணான்னு சொன்னா பொத்துக்கு மூஞ்சில அப்படி வெயிப்பான்னு அரைக்கிற கறி வச்சுட்டான். சரி துண்ணு நேரம் துண்ண முடியல. சரி இலையில வச்சு அந்த ஆள் அடிப்பா மொழக்குது மொத்தம் நாடகம் ஆடுகிற கலப்புது வெயில் நேரம் ஒரு கேள்வி காட்டில் உக்காந்தானா உக்காந்துங்க நேக்கிறான். பக்கத்துல மொத்த கேம் ஆடிங்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் இருட்டு வேற நானும் பெருந்து உக்காந்துங்கிறேன். திடீர்னு பார்த்தா வர உடையா ரெண்டு வாரம் பாரா 2 வாரம் இருந்துட்டு எழுந்து பார்த்தா அவன் கேம் ஆடிப்பான். போல நிலைமைதான் இல்ல. நான் ஒரு சொல்லி என்னன்னா இது உண்மை நடந்தது. ஆனா இருடா போனானே இவன் போனானே எதுவுமே பண்ணல. அப்படியே ஓடிட்டான். அப்புறம் மாடு நிலத்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கோடக்காவை கோடப்ப கட்டேன் கையும் சரி உருவா உன்னுடைய பெயர்? என் பேர் மீனா. மீனாவா? மீனா என்ன மீனா? கண்டியா மீனா உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என் மனதில் வெறுத்த மனக்குறை. ஒரு மாதிரி சொல்லு அது ஒரு மாதிரி சொல்லு நான் பயமாக இருக்கிறேன். அப்ப வராது போகல இந்த பவனவரி நாடு கிட்ட போ. உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? பவனவரி நாட்டை நான் அடைய வேண்டும். அதற்காக உன்னை நாடி வந்திருக்கிறேன். என் அருகாமையால் விளக்கமாக விளக்குகிறேன். நானும் பாக்குறேன் எல்லாத்திலையும் விட்டாண்டா அதை இப்படின்றீங்க. அப்புறமே பார்த்தா என்ன பேசுறதே தெரியல. ஆண்டுக்குள்ள ஓடி போடுங்க. அவங்க மூச்சு நடக்கிறாங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க விளக்கமா சொல்லுங்கடா. நான் விளையாடுற வெடிக்கு போறீங்களா பின்னாடி சொல்லுங்க. தெரிஞ்சாலும் நானும் எதுனாலும் ஓப்பனா சொல்றேன். அவுத்து போட்டு சொல்லுவாங்க பாக்கலாம் ஓப்பனா. நாங்கள் இருவர்
ஒரே ஒரு தட்டி பயன் பயன் ஆட்சியமாடுவோம் எக்கிரிய தந்தை அவனுடைய மகன் சக்கரைக்கு அடிமுடி சுட்ட வேண்டும் என்று துடிக்கிறான். ஆகையால் அந்த பதவி எனக்கு கிடைக்கிறது. அதற்காக உன்னை உறுதுணையாக இருந்திருக்கிறேன். நான் உழைத்தேனே அதுபோல் செய்து முடிக்க வேண்டாம். ஓ நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கூட என்ன சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இது நானும் எல்லாம் பண்ணிடணும். நீ பண்ணணும். அதான் நீ பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அப்பப்ப என்னென்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை நான் பண்றேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஸ்டோரி தான் புரிஞ்சிச்சு ஒழிய ரிலேஷன்ஷிப்பே புரியல. ஓ யாரா சொந்தக்காரரு புரியல. சொல்லுங்க. இவங்க தாத்தாக்கு 2 பேர் பண்ணாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 2 பேர். அதான் இவங்க அப்பா ஒண்ணு, இவங்க சித்தப்பா ஒண்ணு. ஓ அப்படிப்பட்டவங்க. ஆமா ஆமா. இவங்க அப்பா கிடையாது, செத்துட்டாரு. ஏன் செத்துட்டாரு? இவர் பிறந்தவொடனே இவர் மூஞ்சி பார்த்தோன்னே அவர் பார்த்தோன்னே செத்துட்டாரு. பார்த்தோன்னே அவர் செத்துட்டாரு. செத்துனாங்க. சித்தப்பா தான் தூக்கி வளர்த்தாரு. சித்தப்பா யாரு? அங்க நீ வந்து அண்ணன் எப்பா? செட்டி மேலே போட்டு பாத்துங்க. அப்புறம் நோன்னு சொன்னீங்க, ஏன் சாமான்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இவங்க சித்தப்பா பிள்ளைங்க 2 பேரு அங்க நின்னுந்தாங்க பேரு. ஒரு அம்மா ஓடியாந்தாங்களே உள்ளது லாஸ்ட்ல. அம்மா ரொம்ப நேரமா பாத்ரூம் உட்காந்து ஓடியாங்க. அவங்க என்ன வேணும்? அவங்க தங்கச்சி. தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு. ஓ அவர் இன்னொருத்தர் இருந்தாரு இளவரசர். அவரு சித்தப்பா பையன். சொல்லுமா. ஓ இவங்க அப்பாவுக்கு 1 போட்டாரு, இவங்க சித்தப்பா 2 போட்டாங்க. அவங்க சொன்ன கொஞ்சம் போட்டாரு. அதனால அவங்க பிள்ளைக்கு அவர் நாட்டு ஒப்பாடுன்னா அவர் ஒத்த கால நிக்கிறாரு. ஏன் இன்னும் ஒத்த கால நிக்கிறாரு? ஒரு கால இதுவாகி போச்சு. புதுவாமா நிக்கிறாரு. ஓ இதான் இவரு என்ன பண்றாரு? எங்க அப்பா தானே பெரிய ஆளு, அவர் செத்துட்டாரு. அந்த ஆட்சி என்கிட்ட கொடுங்கன்னு இவரு கேக்குறாரு. அதனால நேரடியா கேட்க முடியல, முட்டை வந்துக்கிறாரு. இதனால எப்படின்னே நீ பண்ணி அந்த ஆட்சி விட்டு வாங்கி கொடுத்துரு, நீ என்ன ஒன்னால அவர் செய்வார். ஓ டைரக்டா போக முடியல, டைரக்டா போக முடியல. என்னது டைரக்ட் நேரா போக முடியல. இது எல்லாம் நான் செய்யறேன். சரி போடா டாபரு புறப்படு. இனி முதற்கொண்டு உனக்கு வேலை கிடையாது. இந்த புரோகர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு இல்லைன்னா அதை வீடு வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ ஏற்பாடு பண்றான். வந்தவனு ஒரு டீ கூட முடியாது போனா அப்படிங்க. என்ன அது போல கதையாது. யாரு யாரு? நான் தானே புரோகர் உங்களுக்கு. நீ தானே வாங்கி தரேன் எனக்கு. டீயா வந்துச்சா? ஐயோ இன்னொரு டவுட் எனக்கு. என்ன டவுட்? அந்த டாபரை கூட சேர்த்துக்கலாமா வேணாமா? இருக்கட்டும், அவன் இருந்தால்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ முத்துக்களை விட ஆம்பளையே தள்ளி அதான் வந்துட்டு உரிமையாக சாதிச்ச சரிம்மா மீனா போயிடுமா? அதுதான் உங்க வேலையும் தாண்டி இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. என்னப்பா இவங்களோட பெரிய வேலை தான். இப்ப காலில் அடிக்கிறாரு, கையில் அடிக்கிறாரு, வாயில பாடுறாரு, அவர் அந்த பக்கம் அடிக்கிறாரு, அந்த பக்கம் மேல அடிக்கிறாரு, என்ன பண்றாரு? நான் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் இதை செய்து முடிக்க வேண்டாம். இல்லைங்க நான் செஞ்சு முடிச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
என்னம்மா குறை உனக்கு? என்ன குறை? என்ன டேய், சும்மா இருக்க எவ்வளவு சரி. நான் தான் குறையை கேட்டுக்கிறேன். என்னம்மா செய்வது? எனக்கு யாரும் இல்லை மன்னா. ஏய், உனக்கு யாரும் இல்லை. இந்த நாட்டு மண்ணா நான் இருக்க உனக்கு என்ன குறைந்து மன்னா? என்ன? நான் ஒரு நாட்டியக்காரி மன்னா. நாட்டியக்காரி நான் தகவல் சரிமா உனக்கு என்ன மாச்சு? நான் ஒரு நாட்டியக்காரி மன்னா. நான் வாய துறப்போனா நான் நாட்டி அழுத்தி வீட்டுக்கு போவன் நேரத்தில் அந்த பயணி என்னையே கூட ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். இந்த பஸ்ல அவன் அன்னைக்கு வந்தான்னா அங்க நான் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆடவர் வந்தா. ஆடவர் ஆம்பளை. ஆமா, ஆடவர் ஆம்பளை இல்ல, பொம்பளையா? அப்படி ஒரு ஆடவர் வந்து இங்க தாயை பேருந்து வராது என்று உரைத்தார். அப்படி உரைத்த உடனே நான் ஏறி கடமேல ஏறி அந்த மீள முக்கியம் ஏறி கிளமேல ஏறி உள்ள போனோம்னா ஏறி கிளமேல போய் தான் கே போவாங்க. அப்படி நான் ஏறி கடமேல ஏறி என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டு என்னை ஒருவர் தான் ஒருவன் கிடைத்தாலும் எப்படி போனா 10 பேர் வண்டி ஓட்டி போவோம். ஒரு ஆள் என்னாச்சு, ஒரு ஆள் ஓட்டி டவுன் பஸ் நிறைய பேர் இவர் ஒரு நாட்டிய பேரொழி. முகத்தை பாடுறா அந்த அளந்த தாமரை எப்படி முகத்திலே முகம் தெரியுது பார். எந்த அளவுக்கு முகத்தில் முகம் பார்க்கலாம். என்ன பண்ணா வயிறு எடுத்து நான் வரேன். வயிற்றுல எவ்வளவு கடுத்தாலும் சொல்றான். யாரும் அவனை கடுத்த யார் சொல்ல யாரும் அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி,
பெண்ணை பார்க்க எந்த பெண்ணை? யார்? பாத்தியா இல்லையா? பார்த்திருக்கிறேன் தந்தையே. ஆ, அவள் கற்பனை சொல்லுகிறாள். மீனோ சொல்வது அனைத்தும் உண்மை தந்தையே. இது லவடா புள்ள. என் அண்ணன் மகன் என்ன நிரூபிக்கிறான். தந்தையே, தவறை அவன் ஒப்புக்கொண்டான். அறியாத வயதில் தெரியாத தவறு செய்திருக்கே. என்னை மன்னித்து விடு தந்தை. ஏய், மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில் பிறந்தவன் தான். நீ எப்போ என்னை மன்னித்துனா உன்னை மன்னித்து விட்டேன். ஆனால் ஒன்று என்ன, எந்த ஒரு பெண்ணை கடுத்து வந்து நின்றாயோ அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணத்தை முடித்து தந்தையே, திருமணம் நடந்து விட்டது. அடுத்தது முதலிரவு. பைபாஸ் தான் ஒண்ணும். ஒரு முதலறிவு என்ன தெரியுமா? ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி மண்ணிலே ஜனமாகி அவள் கண்ணி பரவத்து விட்டு மங்கப்படுத்த போது அவளுக்கு ஏற்ற வளர பார்த்து மனமுடித்து 4 சுவற்றுக்குள்ள 2 இருதயங்களும் ஒன்று சேர்ந்து அதுதான் காத்து மம்மியே. சவுண்ட் பாக்ஸ் வச்சு ஒரு மைக் வேண்டியது. ஆமா, நீங்க மைக் எங்க கட்டுவீங்க? எனது அண்ணன் மேல இருவித்து விட்டான். அவன் தான் கொடியவனா இருந்தால் நாட்டை எடுத்த நாட்டு மக்கள் விரட்டி அடிக்கல. அப்படியே உடம்பு என் அண்ணனுடைய மகன் இவன் நல்லவனா இருப்பார் என்று பார்த்தேன். இன்னும் இவன் திருந்தவே இல்லை. டேய், என் மகன் யார்? நான் கிழித்த கோட்டையே நம்ம பசங்க தாண்டாது. ஆமா, இது கூட்டுன்னு சொல்றேன். ரொம்ப பசங்க பசங்க தான் அந்த காலத்து பார்த்து. டேய், புறப்படு என்னுடைய நான் நினைத்தால் அனைத்து வேலையும் கச்சிதமாக முடித்து விட்டாய். இனி பவளமுறை நாட்டில் எவரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. நான் நினைத்தது இதே வேண்டும். மீனா, இப்போது என் மனம் எப்படி தெரிவாகிறது? சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியா மீனா? 3 பிறவோடு அப்பில் போன்ற மாதுளை தக்க செவந்தங்கள் செப்பு வழக்கங்கள் போன்ற அனைத்த வாழ்வுகள் என்ன நடந்தது? என்ன உணவு? இது போல் அழகா பவளமொழி நாட்டில் பார்த்ததே இல்லை. சிலை உண்மையாக முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா என் குலதெய்வமே. உன்னை பார்த்த வார்த்தைகளே வரவில்லை. சிற்பிகள் வரையாத சித்திரனை, சித்தையில் தோணாத தேவர்களுக்கு கிடைக்கும் என்னை விட இருக்கிற செங்கடி உன்னை அழகாக ஓட்டத்தமாக ஓடி வந்திருக்கிறார். உண்மையாவா? எப்படி மறக்க முடியும்? கண்ணே கனி அமுதே தேனே கனிவாவே திட்டங்கனி ஆடாத மன்னவனே திட்டாத செங்கனிலே முக்காத வைத்தே இன்பமே